அந்த பெண் போலீஸ் அதிகாரியிடம், உனக்கு இது போல இன்னும் அதிகமான பொக்கிஷம் வேண்டும்னா ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை என்னிடம் கொண்டு வரணும்னு சொன்னாள். பொக்கிஷத்தின் ஆசையில் போலீஸ் அதிகாரியும் அந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். அடுத்த நாளே அவன் ஒரு இறந்த மனிதனை அந்த பெண்ணிடம் கொண்டு வந்தான். அந்த மனிதனுக்கு பதிலாக அந்த பெண் அவனுக்கு ஒரு பை நிறைய பொக்கிஷம் கொடுத்தாள். பொக்கிஷத்தை வாங்கிய பிறகு போலீஸ் அதிகாரி, இந்த பொக்கிஷத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டான். அதற்கு அந்த பெண், நீ உன் வேலைய மட்டும் பாத்துக்கோ, நீ தினமும் மனிதனை கொண்டு வா, அதற்கு பதிலாக உனக்கு பொக்கிஷம் கிடைத்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னாள். ஆனா இந்த பதில் போலீஸ் அதிகாரிக்கு மனசுக்கு சரியா தோணல. அதனால் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க அவன் இரவு நேரத்துல அந்த பெண்ணின் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைந்தான். அப்போதான் அந்த பெண் அவனை திருடும்போது பிடிச்சுக்கிட்டாள். உடனே திருட்டு விஷயத்தை வைத்து அவர்களுக்குள் பெரிய சண்டை ஆரம்பிச்சது. அந்த நொடியில்தான் திடீர்னு பயங்கரமா இடி ஒலி முழங்கியது. ஒரு கருப்பு நிழல் வீட்டுக்குள்ள நுழைந்தது. அது வேற யாருமில்ல, கிணற்றில் வாழும் அந்த சூனியக்காரிதான். அவள் கிணற்றிலிருந்து வெளியே வந்து இவர்களிடமிருந்து மனிதனை எடுத்துச் செல்ல வந்திருந்தாள். ஏனென்றால் இன்று கிணற்றுக்குள்ள ஒரு மனிதன் கூட போடப்படல. அதனால் பொக்கிஷத்துக்கு பதிலாக அவள் ஒரு மனிதனை கேட்கிறாள். அந்த நொடியிலே போலீஸ் அதிகாரி அந்த மனிதனை அவள் முன்னாடி தள்ளிவிட்டான். உடனே சூனியக்காரி அவனை பிடித்து கிணற்றுக்குள் இழுத்துக்கிட்டு போய்விட்டாள்.